ஒளி இணையதளம் வழங்கும் வாரம் ஓர் அலசல் வானொலிக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். வாரம் ஓர் அலசல், அறிவியல் மற்றும் குழந்தைகள் தினம். குருவி கந்த வானத்துல பட்டிருக்க விரிக்க சொல்லி தரணுமா? குருவி கந்த வானத்துல பட்டிருக்க விரிக்க சொல்லி தரணுமா? முட்டு விட்டு விரிஞ்சிருக்கும் பூவுக்குள்ள சுட்டும் தேன வண்டுகளுக்கு காட்டணுமா? பறவை போலவே எங்கும் பறக்கும் மனசெல்லாம், ஒரு பறவை போலவே பறக்கும் மனசெல்லாம் பூத்து குலுங்குதே. நவம்பர் 10 அன்று உலக அறிவியல் தினம் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த நாள் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியலின் பங்களிப்பை எடுத்து காட்டுகிறது. அத்துடன் தடுப்பூசிகளின் முக்கியத்துவம் மற்றும் விழிப்புணர்வு குறித்து வலியுறுத்துகிறது. சமூகத்தின் அறிவியலின் பங்களிப்பை எடுத்துரைக்கவும் அறிவியல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பரந்த அளவில் பொதுமக்களை ஈடுபடுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அறிவியலும் தொழில்நுட்பமும் பெரும் பங்காற்றியுள்ளன என்பதை நாம் மறந்திட இயலாது. சூரிய மற்றும் காற்று போன்ற புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்கள் கார்பன் உமிழ்வை குறைக்க நமக்கு உதவுவதற்கு இன்றியமையாததாக இருக்கும். அதே வேளையில் மின்கட்டங்களில் அவற்றை ஒருங்கிணைக்க சில பெரிய தடைகள் உள்ளன. ஒரு பெரிய சவால் என்னவென்றால், இயற்கை பேரழிவுகள் மற்றும் சாத்தியமான பயங்கரவாத தாக்குதல்களால் ஏற்படும் மின் தடைகளை கையாளும் அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் முன்னேறவில்லை. புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் இதை தீர்க்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த தொழில்நுட்பங்களை யதார்த்தமாக பொதுமக்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி அதிகம் அறிந்திருக்க வேண்டும். புதுப்பிக்கத்தக்க மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உலக அறிவியல் தினம் 5 முக்கிய இலக்குகளை கொண்டுள்ளது. 1. அமைதியான மற்றும் நிலையான சமூகங்களுக்கு அறிவியலின் பங்கு குறித்த பொது விழிப்புணர்வை வலுப்படுத்துதல். 2. நாடுகளுக்கிடையே பகிரப்பட்ட அறிவியலுக்கான தேசிய மற்றும் பன்னாட்டு ஒற்றுமையை ஊக்குவித்தல். 3. சமூகத்தின் நலனுக்காக அறிவியலை பயன்படுத்துவதற்கான தேசிய மற்றும் பன்னாட்டு அர்ப்பணிப்பை புதுப்பித்தல். 4. அறிவியல் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு கவனத்தை ஈர்த்தல் மற்றும் அறிவியல் முயற்சிக்கு ஆதரவை உயர்த்துதல். 5. காலநிலைக்கு தயாரான சமூகங்களை உருவாக்குதல். கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் கிரகத்தின் வாழ்க்கைக்கு காலநிலை மாற்றம் கடுமையான அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. அன்பர்களே, அடுத்து இம்மாதம் 14ஆம் தேதி நாம் இந்திய அளவில் சிறப்பிக்க இருக்கின்ற குழந்தைகள் தினத்தை குறித்து சிந்திப்போம். இந்தியாவில் பல முக்கியமான நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. நவம்பர் 14ஆம் தேதி இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில்
ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. இந்திய குழந்தைகளின் அப்பாவித்தனம், ஆற்றல் மற்றும் எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க இது ஒரு சிறந்த நாளாகும். நவம்பர் 14 இந்தியா முழுவதும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்த நாள் பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்ட வீரரும் அரசியல்வாதியுமான நேரு குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். மேலும் அவர் நேரு மாமா என்று அன்பாக அழைக்கப்பட்டார். அவர் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் இன்றும் அந்த பெயரால் நினைவு கூறப்படுகிறார். மேலும் குழந்தைகள் மீதான அவரது அன்பை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் குழந்தைகள் தினம் நவம்பர் 20 அன்று கொண்டாடப்பட்டது. இருப்பினும் 1964 ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்கு பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் அவரது பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் தினமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நாள் அரசிதழில் வெளியிடப்பட்ட விடுமுறை தினம் அல்ல, ஆனால் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று இந்த நாளின் கொண்டாட்டங்களில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இந்தியாவின் கல்வி அமைப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதற்கும் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் ஜவஹர்லால் நேரு இன்றும் நினைவு கூறப்படுகிறார். குழந்தைகளின் ஆற்றலில் அவர் மிகவும் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர்களின் திறனை பயன்படுத்துவதற்கு ஒரு சிறந்த கருவியாக இருக்கும் கல்விக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள், அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் போன்ற பல கல்வி நிறுவனங்களை அவர் உருவாக்கினார். இவை இந்தியாவின் கல்வி அமைப்பின் முதுகெலும்பாக உள்ளன. இந்த மாபெரும் தலைவரை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தையும் சாதி, மதம், நிதி அல்லது அரசியல் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் கல்வி, வளர்ப்பு, நலவாழ்வு மற்றும் உடல்நலம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற தகுதியானவர்கள் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. குழந்தைகளின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதும் குழந்தைகள் தினத்தின் முதன்மையான குறிக்கோள்களில் ஒன்றாகும். இதில் கல்வி, நலவாழ்வு, ஊட்டச்சத்து மற்றும் பாதுகாப்பான சூழலுக்கான உரிமை ஆகியவை அடங்கும். குழந்தைகள் தினம் குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை கொண்டாட ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இது பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை அரவணைக்க ஊக்குவிக்கிறது. அவர்கள் வாழ்வில் விளையாட்டு, படைப்பாற்றல் மற்றும் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பெற்றோருக்கு நினைவூட்டுகிறது. கல்வி என்பது ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கான அடிப்படையாகும். குழந்தைகள் தினம் அவர்களின் எந்தவிதமான பின்புலத்தையும் பொருட்படுத்தாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது. குழந்தை தொழிலாளர், குழந்தை கடத்தல் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடத்தப்படும் குற்றச்செயல்கள் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முக்கிய நாளாக குழந்தைகள் தினம் செயல்படுகிறது. சமூகம் அதன் மிகவும் முக்கியமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க நினைவூட்டும் நாளாக இது உள்ளது. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 5 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை 1,01,10,000 ஆகும். 2021ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் 3,30,00,000 குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 80 விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். 2021 மற்றும் 22ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 2,586 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்திய அளவில் அதிக குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்தியாவில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டன. இதனால் பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் தங்களின் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. குறிப்பாக
சாலையோரம் வசிக்கும் குழந்தைகள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. அவர்கள் ஆன்லைன் வகுப்புகளிலும் கலந்து கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டது. ஆகவே குழந்தைகள் தினம் குழந்தைகள் மீது பச்சாதாபம் மற்றும் இரக்க கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது என்பதையும், நமது நாட்டின் எதிர்காலம் நமது குழந்தைகளுக்கு நாம் வழங்கும் வளர்ப்பு மற்றும் ஆதரவை பொறுத்தது என்பதையும் உணர்ந்து கொண்டு செயல்படுவோம். அன்பு நேயர்களே, வாரம் ஓர் அலசல், அறிவியல் மற்றும் குழந்தைகள் தினம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.